அதாவது உங்கள் பிள்ளைகள் நல்லவற்றை தேடி போகணுன்னு நினைக்கிறீங்களா? எந்த விதத்துலையும் கெட்டு போயிடக்கூடாது, கெட்ட வழியிலே போயிடக்கூடாது, கெட்டவர்களோடு பழகிவிடக்கூடாது, கெட்டவற்றை பார்க்கக்கூடாது, ஊடகங்களில் மொபைல் ஃபோனில் டிவியில் கெட்டவற்றை பார்க்கக்கூடாது அப்படின்னு எல்லாத்துலேயும் சரி. நல்ல புத்தகங்களை படிக்கணும், ஊடகமாக இருக்கட்டும் அதுலேயும் நல்லதை பார்க்கணும், மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் அதுலேயும் நல்லதை பார்க்கணும். அப்போ அதற்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அறிவுரை சொல்லிகிட்டு இருக்காதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அறிவுரைலாம் சொல்ல தேவையே இல்லை. நல்ல உணவுகளை மட்டுமே கொடுங்கள், பயிற்சி செய்யுங்க. காய்கறிகளை கொடுங்க, பச்சை காய்கறிகளை கொடுங்க, அதுமாதிரி பழங்களை கொடுங்க, கீரைகளை கொடுங்க, கிழங்குகளை கொடுங்க, பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இந்த உணவுகளை மட்டுமே கொடுங்க. இதை நீங்கள் சமைச்சும் கொடுங்க, உப்பு போட்டும் கொடுங்க, பச்சையாகவும் கொடுங்க. ஆனால் நீங்கள் எதை கொடுங்க, இந்த உணவுகளை சாப்பிட்டா அவங்க நல்லதை தேடி தான் போவாங்க, நல்லவர்களை தேடி தான் போவாங்க. ஊடகமாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், நல்லதை தான் பார்ப்பாங்க. அதுக்குள்ளே சந்தேகமே வேண்டாம், கவலை வேண்டாம். என் பிள்ளை இதைத்தான்ப்பா சாப்பிட்றான், இந்த உணவை தான் சாப்பிட்றான், அதனால் அந்த பிள்ளைகள் தப்பு செய்ய மாட்டாங்க. எப்போ உங்கள் பிள்ளைகள் தப்பு செய்வாங்க தெரியுமா? நீங்கள் எப்போவாவது உங்கள் பிள்ளைகள் பரோட்டா சாப்பிட்றாங்களா? அப்போ கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் கண்டிப்பாக தப்பு தான் செய்ய போகிறாங்க. ஏன்னா உணவில் தப்பு பண்ணிட்டாங்க. உணவில் தப்பு பண்ணால் அவங்க மற்ற விஷயத்தில் தப்பு தான் பண்ணுவாங்க, அவங்களால சரியானவற்றை பண்ணவே முடியாது. உணவை மட்டும் நீங்கள் பாருங்கள், என்ன சாப்பிட்றான். அப்போது நீங்கள் பரோட்டா சாப்பிட இப்போ பரோட்டா சாப்பிட்றான் என் பையன், அப்படி என் பொண்ணு பரோட்டா சாப்பிட்றா, அல்லது ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றா, அப்போ கண்டிப்பாக அவங்க கெட்டவர்களோடு தான் பழகுவார்கள், கெட்ட விஷயத்தை தான் பேசுவாங்க. அப்போது ஒரு மொபைல் ஃபோனாக இருந்தாலும் கெட்டதை தான் பார்ப்பாங்க, கெட்டதை தான் தேடி போய் பார்ப்பாங்க. அவங்க கண்டிப்பாக சோம்பேறியாகவும் ஆகிடுவாங்க. கண்டிப்பாக இப்போ உங்கள் பிள்ளைகள் நேற்று நைட்டு 10 பரோட்டா 4, 5, 6 பரோட்டா சாப்பிட்டாங்கப்பா. அப்போ கண்டிப்பாக காலையில் எழுந்திரிச்சிக்கிட மாட்டாங்க, லேட்டாக தான் எழுந்திருப்பாங்க. நேற்று உங்கள் பையன் உங்கள் பொண்ணாக நல்ல காய்கறி பொரியல் சாப்பிட்டாங்க, கிழங்குகள் சாப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிகாலையில் எழுந்திரிச்சிருவாங்க. அவங்க கடமையை அவங்களே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, சுயமாகவே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, நீங்கள் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அதுவே அவங்க பரோட்டா, பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, ஐஸ்கிரீமு, நூடுல்ஸு, சாக்லேட்டு, பப்ஸு, பஜ்ஜி, சமோசா இந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஆஹா சாப்பிட்டாங்கப்பா சமோசா, ஆஹா பிரியாணி, பரோட்டா, நாளைக்கு என்ன தப்பு பண்ண போகிறாங்களோ தெரில அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். நம்ம பிள்ளை இப்போ இதைத்தான் சாப்பிட்றான், பரோட்டா சாப்பிட்றான், நூடுல்ஸ் சாப்பிட்றான், கண்டிப்பாக அவங்க பழகிறது நண்பர்களும் கெட்டவங்களாக தான் இருப்பாங்க, அல்லது கெட்ட விஷயத்தை தான் அவங்க பேசுவாங்க. நண்பர்களோடு அவர்கள் கெட்ட விஷயத்தை தான் பேசுவாங்க. அதுவே மொபைல் ஃபோன், டிவி பார்த்தாலும் கெட்டதை தான் தேடுவாங்க, கெட்டதை தான் தேடுவாங்க. கஷ்டமான விஷயம், அவங்க சோம்பேறி ஆகிடுவாங்க, கெட்ட அழிவை நோக்கி போவாங்க. நம்ம பிள்ளைகள் அழிவை நோக்கி போகிறாங்களா, பாதுகாப்பை நோக்கி போகிறாங்களா அப்படிங்கிறத உங்கள் உணவு சொல்லிவிடும். மோசமான உணவுகள் உங்கள் குழந்தைகளை அழிவை நோக்கி அழைத்து செல்லும். நல்ல உணவுகளை சாப்பிடுகிற குழந்தைகள் நல்ல வழியில் போவாங்க. நல்ல வழியில் போகிறது தானே நீ நல்ல உணவை தேர்ந்தெடுக்கிறனாலே அதுவே ஒரு தேர்ந்தெடுத்தல் தானே, தானாக நடக்காது. கெட்ட உணவை தேர்ந்தெடுக்கிறன்னா அப்புறம் அதுக்கப்புறம் மட்டும் நீ நல்ல செயலை தேர்ந்தெடுப்பியா? கெட்ட உணவை தேர்ந்தெடுக்கிற நீ மற்ற விஷயங்களையும் கெட்டதை தான் தேர்ந்தெடுப்ப. அதனால் அம்மா அப்பா இவங்கெல்லாம் உணவை கவனியுங்கள், உணவுகளை கவனிக்கணும். பிள்ளைகள் சாப்பிடுகிற உணவுகளை கவனித்தாலே போதும், உணவில் கட்டுப்பாடுகளை போட்டு வளர்த்துட்டாலே போதும். உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தில் தவறே செய்ய மாட்டாங்க, ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க, உங்கள் பிள்ளைகளை நோய் தாக்காது. உணவு கட்டுப்பாடு தான். நீங்கள் உணவில் கட்டுப்பாடு இல்லையா, அப்போ நோய்ங்கிறது உங்கள் பிள்ளைகளை பிடிச்சிக்கும், நோயை தேடி உங்கள் குழந்தைகள் போகும். உணவில் நீங்கள் கட்டுப்பாடு இல்லைன்னா உங்கள் குழந்தைகள் நோய்களை தேடி போகும், நோய்களும் உங்கள் குழந்தைகளை தேடி வரும். அப்போ நம்ம குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் நோய்கள் வரக்கூடாது, பிரச்சனைகள் வரக்கூடாது, கெட்ட பண்புகள் விடக்கூடாதுன்னா நல்ல குணங்கள் கொண்ட உணவுகளை சாப்பிடுங்கள். நல்ல குணங்கள் கொண்ட உணவுகளோடு உங்கள் குழந்தைகளை பழக்கப்படுத்துங்கள். நல்ல உணவுகளை நண்பர்களாக மாற்றுங்கள். பழங்களை கொடுங்க, காய்கறிகளை கொடுங்க, கேரட்டை பச்சையாக கொடுங்க. அப்போ உங்கள் குழந்தைகள் நல்லவர்களாக வளருவார்கள். அதுமாதிரி பாலும் குடிக்கக்கூடாது. பால் தயிர், மோர், வெண்ணெய் இதெல்லாம் உங்கள் குழந்தைகள் அழிவை நோக்கி செல்வதற்குத்தான் வழிவகுக்கும்.